இந்த டயட்டே வேணாம் விட்டுலான்னு தோணுது. எனக்கு கேக் சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குது. இதுதான் வந்து the big day to reveal the weight. டயட் ஒர்க் ஆச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நான் லைவ் அப்டேட் கொடுக்க போகிறேன். உடம்பு முடியாமல் போய் பெட் மேலே படுத்துட்டேன். அது வந்து இந்த கீட்டோ டயட்னால 2:30 ஆகுது. நான் இன்னும் வரைக்கும் தூங்கவே இல்லை. எனக்கு செம்ம ஜுரம். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வந்து ஒரு புது சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். 7 days வெயிட் லாஸ் கீட்டோ டயட்டில் எடுத்து இந்த சேலஞ்ச் பண்ணலான்னு இருக்கேன். கீட்டோ டயட் அப்படின்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கு வந்து ஃபேட்ஸ் நிறைய எடுத்துகிட்டு ப்ரோட்டீன் மினிமலாக எடுத்துகிட்டு அது கூட வந்து காப்ஸ் அப்படின்றது ரொம்ப கம்மியாக வச்சு இந்த சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். பட் இதோட ரியாலிட்டி என்ன, இதோட கம்ப்ளீட் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 7 daysக்கு அப்புறமா டெய்லி அப்டேட்ஸ் வந்து ரொம்ப அத்தென்டிக்காக ட்ரூத்ஃபுல்லாக கொடுத்துட்டே இருக்கேன். வெல்கம் இன்சைட் மை வீடியோ. ஸோ டே 1 ஆஃப் கீட்டோ சேலஞ்ச். என்னோட கரண்ட் வெயிட் வந்து 75.45 kgs இருக்குது. இதுலேருந்து தான் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். என்ன தான் டயட் பண்ணாலும் வந்து மெயினாக மார்னிங் வந்து ஜிம்முக்கு போயிடணும். ஸோ காலையில் நான் வந்து எம்டி ஸ்டொமக்கில் வந்து சியா சீட்ஸ் வாட்டர் குடிச்சிட்டு ஜிம்முக்கு கிளம்பியாச்சு. அங்கே போயிட்டு வந்து நம்ம சாப்பிட்ற ஃபுட் எல்லாத்தையுமே வந்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி பேர்ன் பண்ணால் மட்டுமே தான் வந்து நம்மளால் வந்து ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ண முடியும். வீட்டுக்கு வந்துட்டு அது கூட வந்து பாட்டில் கார்டு அப்படின்னா சொரக்காவை வந்து நான் பொரியல் பண்ண ஆரம்பிக்கிறேன். பொரியல் வந்து கோகோனட் ஆயிலில் பண்ணுறேன். சொரக்காய் அப்படின்றது நிறைய பேருக்கு பிடிக்காதுன்னு தெரியும். பட் அது கூடவே வந்து சிக்கனு ரொம்ப கம்மியான மசாலாவோடு வந்து தான் நம்ம எல்லாமே சமைக்கணும் கீட்டோ டயட்டில். ஏன்னா வந்து கார்ப்ஸ் நிறைய எடுத்துக்கக்கூடாது. ஃப்ரெஷ்ஷாக ஒரு குளியல் போட்டாச்சு. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முன்னாடி எடுத்துக்க போகிறது வந்து கீ காஃபி. இதில் வந்து 1 ஸ்பூன் ஆஃப் கீ, அப்புறமா வந்து 1 ஸ்பூன் வந்து கோகோனட் ஆயில் இருக்குது. இது நான் ஆல்மோஸ்ட் வந்து 3 இயர்ஸாக வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். 3 இயர்ஸ் முன்னாடி ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா நடுவில் ஒரு 6 months வந்து கேப் ஆகிடுச்சு. அப்புறம் எனக்கு பிம்பிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால வந்து நான் இதை கண்டினியூ பண்ணலை. பட் இப்போ கீட்டோ அப்படின்னு வரும்போது வந்து கீ காஃபி அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதை பட்டர் காஃபின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இந்த மார்னிங்கை வந்து ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து இந்த ஃபாஸ்ட்டை பிரேக் பண்ணுறது வந்து கீ காஃபியில் பிரேக் பண்ணலாம். ஹலோ கைஸ், வெல்கம் டு செகண்ட் டே ஆஃப் கீட்டோ விலாக்ஸ். ஸோ நேற்றெல்லாம் வந்து ரொம்ப மோட்டிவேட்டடாக இருந்தது. கம்ப்ளீட்டாக ஒரு காப்ஸை எடுத்துக்கல. பட் இன்றைக்கி வந்து செம்ம டயர்டாக இருக்குது. பெட்லேருந்து எந்திரிக்கவே முடியல. பெட்லேருந்து எந்திரிச்சு ஜிம் போகிறதுக்கு சுத்தமாக தோணவே இல்லை. பட் நான் வந்து கண்டிப்பாக மோட்டிவேட்டடாக இருக்கேன். இது 7 days வந்து இந்த சேலஞ்ச் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் செக் பண்ணிட்டேன். பட் வந்து உங்களுக்கு நான் சொல்ல போகிறதில்ல வெயிட் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு. பட் சண்டே தானே ஆச்சு, அவ்வளோ ரொம்ப சேஞ்சஸ் ஒன்றும் இல்லை. பட் மோட்டிவேட்டடாகவே இருப்போம். என்ன தான் ஆகுதுன்னு பார்ப்போம். பட் வந்து ரொம்ப எனர்ஜி வந்து லோவாக ஃபீல் ஆகுது. ஸோ இன்றைக்கி ஜிம் போயிட்டு வந்துட்டு குக்கிங் எல்லாம் பண்ணிவிட்டு எப்படி போகுதுன்னு பார்ப்போம். டே ஜிம்மிலேருந்து வீட்டுக்கு வந்தாச்சு. ஃபஸ்ட்டு நம்ம ப்ரோட்டீன் ஷேக் குடிக்கலாம். ஏன்னா வந்து கீட்டோ டயட்டில் இருக்கும்போது வந்து ப்ரோட்டீன் அப்படின்றது நம்ம வந்து மினிமலாக எடுத்துக்கணும். ஃபேட்ஸ் வந்து அதிகமாக இருக்கணும். ஆனால் வந்து ப்ரோட்டீன் நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்காது. அதனால தான் ப்ரோட்டீன் ஷேக் எடுத்துகிட்ருக்கேன். எல்லாருமே எடுத்துக்கணுமா அப்படின்னு கேட்டால் வந்து இல்லை. பட் வந்து இதில் வந்து 25 grams ஆஃப் ப்ரோட்டீன் இருக்கும். நான் வந்து மசில் பிளேஸ் தான் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ கரெக்டாக வந்து ப்ரோட்டீன் ஷேக் எடுத்துகிட்டு ப்ரோட்டீனும் வந்து நம்ம ஏன் எடுத்துக்கணும் அப்படின்னா வந்து மசில் லாஸ் ஆகாமல் இருக்கும். அதனால வந்து நம்ம கரெக்டான குவான்டிட்டி ஆஃப் ப்ரோட்டீன் எடுத்துக்கணும். அப்படி ப்ரோட்டீன் ஷேக் இல்லாதவங்க வந்து எக்ஸ் கூட எடுத்துக்கலாம். பட் வந்து ஹோல் எக்காக எடுத்துக்கணும். அந்த எல்லோவோட சேர்த்து அதை எடுத்துகிட்டு நம்மளோட ப்ரோட்டீன் நீட்ஸ் நம்மளோட பாடிக்கு வந்து அதை ஃபுல்ஃபில் பண்ணிக்கணும். மிக பிடிக்கும் என்றாய் மொட்டை மாடி நிலவில் நான் குடிப்பேன் என்றேன். எனக்கும் அந்த குடியல் மிக பிடிக்கும் என்றாய். சன்மான குரலாரின் அப்பாவின் திட்டி எல்லாம் காற்றோடு போயே போச்சு. சிறிதுமின்றி அது எனக்கும் எனக்கும் தான் பிடிக்கும். அப்படியே போட்டானா இங்க ஆல்பர்ட் சர்ச் செத்துட்டானா இல்ல உங்க அப்பா பீட்டர் தான் மண்டைய போட்டானா?
டியூட்டி போகிறதுக்கு ரெடி ஆகிட்டேன். இந்த அப்டேட் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து இந்த வீடியோவே எடுக்கிறேன். செம்ம டயர்டாக இருக்குங்க. உண்மையாகவே வந்து நான் நினச்சி பார்க்கல டே 2ல் வந்து இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 1001 படத்தில் வர மாதிரி வந்து சிக்கன்னு, அப்புறமா வந்து எப்படியும் டெய்லி அந்த சிக்கன் தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். அதுவே வெறுத்து போயிருக்கு. இந்த கேக்கு, பீஸா அப்படி எதாச்சும் ஊறுது. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் யோசிச்சாலே ஒரு மாதிரி எனர்ஜி வந்து ரொம்ப லோவாக ஃபீல் ஆகுது. அதுவும் டியூட்டி பண்ணிட்டு இந்த மாதிரி எல்லாம் டயட் எடுக்கிறோம் அப்படின்னா வந்து ரொம்ப காஷியஸாக இருக்கணும், நிறைய ஹைட்ரேட் பண்ணிட்டே இருக்கணும், தண்ணி குடிச்சிட்டே இருக்க, இருந்தாலும் டயர்டாக இருக்கு. நடுவில் லெமன் ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கேன். அதுவும் வந்து என்ன டயர்ட் தான் பண்ணுது. ஏன்னா பேச்சுலர்ஸ் லைஃப்ல வந்து நானாக வந்து குக் பண்ணி நானாக சாப்பிட்டு அதுக்கப்புறமா ரெடி ஆகி மறுபடியும் வந்து டியூட்டிக்கு போயிட்டு வருது அப்படின்றது வந்து ஒரு பெரிய டாஸ்காக இருக்கு. பட் இந்த கண்டிப்பாக பண்ணணும், பண்ணி தான் ஆகணும். எடுத்தாச்சு. இந்த 7 days எப்படி போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். I'll keep you updated. Bye. ஈவினிங் 5:30 ஆகுது. செம்மையாக தலைவலி இருக்குது, ஃபீவரிஷாக ஃபீல் ஆகுது. மேபி இது தான் கீட்டோ ஃப்ளூன்னு சொல்கிறாங்க போல. ரொம்ப நேரம் நானும் வந்து காஃபி குடிக்கிறேன், தைலம் தேய்ச்சேன், ஆனால் வந்து அந்த தலைவலி போகவே மாட்டேங்குது. டயர்ட்னஸ் ரொம்பவே இருக்குது. அது மேபி கீட்டோ ஃப்ளூ ஸ்டார்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். நான் உங்களை அப்டேட்டடாக வச்சுருக்கேன் இதை பற்றி. தென் அப்போத்துலேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 3 ஹவர்ஸாக வந்து பெட்டில் மட்டுமே இருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும், என் கண்ணெல்லாம் வந்து உள்ளே போயிடுச்சு. மேபி இது வந்து வாட்டர் லாஸ் ஆகும் ஃபஸ்ட்டு ஃபியூ டேஸ் ஆஃப் கீட்டோ, அதனால வாட்டர் லாஸ் ஆகுது போல். ஆனால் வந்து செம்ம டயர்டாக இருக்குது. ஒரு யூடியூப் ஃபஸ்ட் டைம் பண்ணுற ஒரு ஆர்வத்தில் வந்து நான் இது சேலஞ்ச் எடுத்துட்டேன். பட் வந்து உண்மையாகவே வந்து கஷ்டமாக இருக்குது. அப்பப்போ நிறைய தண்ணி குடிச்சிட்டே இருங்க, ஹைட்ரேட்டடாக வச்சுக்கோங்க. நான் அப்பப்போ வந்து லெமன் வாட்டர், சுகர் சாப்பிட முடியாது, அதனால நான் ஸ்டீவியா போட்டுட்டு அது கூடவே வந்து சால்ட் நிறையா எடுத்துகிட்ருக்கேன். ஸோ தட் நான் எப்போவுமே டீஹைட்ரேட்டடாக ஆகாமல் வந்து ஹைட்ரேட்டடாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாளைக்கு காலையில் பார்ப்போம். ஹாய் கைஸ், இது டே 3 ஆஃப் கீட்டோ சேலஞ்ச். ஃபர்ஸ்ட் டைம் வந்து மைக்கில் பேசிகிட்டு இருக்கேன். இப்போத்துலேருந்து மேபி வீடியோட வாய்ஸ் குவாலிட்டி வந்து கிளியராக வரும். ஸோ ஜிம்முக்கு கிளம்பியாச்சு. ஜிம் கிளம்புறதுக்கு முன்னாடி வந்து ஒரு பிளாக் காஃபி வித்தவுட் சுகர், வித்தவுட் மில்க் குடிச்சிட்டு நம்ம ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணிட்டு வந்து பார்க்கலாம். பாய். நான் மார்னிங் டைம்ஸில் வந்து ஜிம்முக்கு நடந்து தான் போவேன். ஸோ தட் வந்து என்னோடய 10,000 ஸ்டெப்ஸ் வந்து மார்னிங்கே கவர் பண்ண ட்ரை பண்ணுவேன். இப்போ தெரியுதே, அதுதான் என்னோட ஜிம். இதுக்குள்ளே தான் நம்ம இப்போ போக போகிறோம். இங்கே தெரிகிறாரே, இவர் தான் என்னோட ட்ரெயினர். என்னை வந்து ரொம்ப தொலை தருவார். தொடர்ந்து வரணும்ல, டெய்லி வரணும்ல. மாசத்துல வர வேண்டியது 2 ரீல்ஸ் எடுக்க வேண்டியது, போயிட வேண்டியது. திருப்பி அடுத்த மாதம் வர வேண்டியது, 2 ரீல்ஸ் எடுக்க வேண்டியது, போக வேண்டியது. எவனாவது இன்டர்வியூ கொடுத்தான்னா அதை பார்த்துட வேண்டியது, 2 நாள் வர வேண்டியது. முடிஞ்ச அளவுக்கு ஜிம் கீழே வந்து ஆர்கானிக்காக காயெல்லாமே நானே வாங்கிடுவேன் என்னோடய ஸ்கெடியூலை பொறுத்து. இங்கே அப்படியே வந்து என்னோடய ப்ரோட்டீனுக்காக வந்து சிக்கன் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிடுவேன். ஹாய், வெல்கம் டு டே 4 ஆஃப் கீட்டோ சேலஞ்ச். இன்னைக்கு காலையில் 8 o'clock ஆகுது. எனர்ஜி செம்ம லோவாக இருக்குது. ஆனால் ஃபேஸ்லலாம் வந்து வத்தன மாதிரி ஆயிருக்கு. லைக் ஃபேட் கம்மின்னு சொல்ல முடியாது, பட் வந்து ஃபேஸ் டயட்ல இருக்கிறதுனால வத்தன மாதிரி தெரியுது. மேபி என்னோட ஃபர்ஸ்ட் டே அப்லோட் பண்ண வீடியோவும் இன்னைக்கும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும்னு சொல்லி நினைக்கிறேன். ஆனால் இன்னைக்கு எனக்கு ஜிம் போக மூடே இல்லை. சம்டைம்ஸ் இப்படி ஆகும். ஏன்னா வந்து பாடி அதுவே ரெஸ்ட் தேவைப்படும், ரிகவரிக்கு நம்மளும் டைம் கொடுக்கணும். ஆனால் ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் ஆகிட்டு இருக்கு. ஸோ சேம் மீல் இன்னைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு ஈவினிங் எனர்ஜி இருந்துச்சு அப்படின்னா வந்து ஜிம் போகலாமா அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். இன்னைக்கு நான் வந்து எலக்ட்ரோலைட்டு சுகர் ஃப்ரீ வாங்கி குடிக்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஏன்னா சுகர் இருக்கிற எலக்ட்ரோலைட் வாங்கி கொடுத்தா நம்ம கீட்டோலேருந்து வெளியே வந்துடுவோம். ஸோ சுகர் ஃப்ரீ எலக்ட்ரோலைட் வாங்கி குடிச்சிட்டு இன்னைக்கு டே எப்படி போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ கேட்ச் யூ ஆல் கைஸ். வெயிட் செக் பண்ண போகிறேன். இது நானும் உங்களுக்கு காமிக்க மாட்டேன், பட் நான் ஆல்ரெடி பார்த்தேன். ஸோ இப்போது டியூட்டியிலேருந்து வந்து ஒரு டெஸ்ட் பண்ண போகிறேன் நான். இது என்ன டெஸ்ட் அப்படின்னா வந்து யூரின் கீட்டோன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஓவர் த கவுண்டர் அவைலபிள் இருக்கிற ஒரு யூரின் ஸ்ட்ரிப். இது வந்து என்னென்னா வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்கும். இதில் வந்து நம்ம பாடி வந்து நம்ம எடுத்துகிட்ருக்க சாப்பாடு வந்து ஃபேட்டோட மெட்டபாலிசமாக கன்வெர்ட் பண்ணியிருக்கா இல்லையா, நம்ம பாடி ஃபேட் வந்து பர்ன் பண்ணிகிட்ருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு யூரினில் வந்து கீட்டோன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகிருக்கா இல்லையான்னு சொல்லி இதை நம்ம பார்க்க போகிறோம். இது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து பிளெயின் கலரில் இருக்குது, எல்லாமே வந்து டல் கலர்ஸில். ஸோ இது வந்து யூரின்ல டிப் பண்ணிவிட்டு ஒரு 10 seconds அப்புறமா பார்த்தா வந்து இந்த தேர்ட் இருக்கிற ஒரு ஸ்ட்ரிப் வந்து டார்க் கலராக மாறி இருக்கும். ஸோ அப்போ இட் மீன்ஸ் தட் நம்ம யூரினில் வந்து கீட்டோன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகிட்டுருக்கு. நம்ம பாடி சக்ஸஸ்ஃபுல்லி வந்து கீட்டோசிஸ்குள்ளே போய் ஃபேட் பர்ன் பண்ணிகிட்ருக்குன்னு சொல்லி ஒரு
அதுதான் இந்த டயட்டோட ஒரு பிரின்சிபல். ஸோ இதை நம்ம செக் பண்ணிவிட்டு ஆஃப்டர் 10 செகண்ட்ஸ் வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். 5 minutes later. 10 செகண்ட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வந்து இங்கே பிளெயினாக இருக்கிற இந்த க்ரீன் வந்து டார்க் க்ரீனாக மாறி இருக்குது. ப்ளஸ் வந்து இது வந்து லைட்டாக இந்த கேமராவில் கேப்சர் ஆகுதான்னு தெரியல, பட் வந்து லைட்டாக வந்து பர்பிளிஷாக வந்து மாறி இருக்கு. ஸோ இட் மீன்ஸ் தட் பாடி வந்து கீட்டோசிஸில் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி இப்போ வந்து நம்ம பாடியில் வந்து நம்ம நடக்கும்போது கூட வந்து ஃபேட் பர்ன் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதுதான் இது வந்து டெஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை ப்ரொசீட் பண்ணலாம் இந்த டயட்டுக்குள்ளே. சில பேருக்கு வந்து 3 டேஸில் ஆகும், சில பேருக்கு வந்து மினிமம் 4 to 5 டேஸில் ஆகும். இதை கம்பல்சரி பண்ணிட்டு தான் இந்த டயட் பண்ணணுன்ட்டு வந்து இல்லை, பட் வந்து இது பண்ணிக்கிட்டோன்னா வந்து நம்ம எப்பயாவது எக்ஸ்ட்ராவாக கார்போஹைட்ரேட்ஸ் ஏதாவது எடுத்துக்கும் போது நம்ம கீட்டோசிஸ்லேருந்து வெளியே வந்துடுற சான்சஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம ஒரு சேஃபர் சைடில் வந்து இந்த ப்ராசஸ்க்குள்ளே அப்படியே வந்து கண்டினியூ பண்ணலாம். ஸோ நான் 7 டேஸ் பண்ணுறதுனால வந்து இன்னொன்று நான் ஆல்ரெடி இந்த டயட் ஒரு 2 years பேக் பண்ணியிருக்கிறதுனால வந்து என்னோடய பாடி வந்து ரொம்ப குயிக்காகவே வந்து கீட்டோசிஸ்க்குள்ளே போயிருக்கு. ஸோ அதுதான் இதோட வந்து டெஸ்ட். A few moments later. இந்த டயட்டை வேணாம் விட்டுலான்னு தோணுது. எனக்கு கேக் சாப்பிட்ணுன்னு ஆசையாக இன்னும் 2 days வெயிட் லாஸ் பண்ணும்போது நல்லா தெரியுது, ஆனால் அப்புறமா கஷ்டமாக இருக்குது. The next day. டயட் பண்ணும்போது வந்து நீங்களே ஷாப்பிங் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்கள் பாடிக்கு வந்து என்ன இம்பார்ட்டண்ட், என்ன சேருது என்ன சேரலன்ற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கே தெரியும். ஸோ அதனால் நான் எப்போவுமே நானாக தான் ஷாப்பிங் பண்ணுவேன். ஹலோ கைஸ், இன்றைக்கி 5th டே ஆஃப் வந்து நம்ம கீட்டோ சேலஞ்ச். பார்த்தீங்கனாலே தெரியும், செம்மையாக வந்து நேற்று நைட்டெல்லாம் வந்து ஜுரம் அடிச்சிட்டு இருந்துச்சு. இது ஜுரம் வந்து கீட்டோ ஃப்ளூ கிடையாது, கீட்டோ ஃப்ளூ ஆல்ரெடி வந்துட்டு போயிடுச்சு. பட் வந்து இது இங்கே கிளைமேட்டிக் சேஞ்சஸ் நடந்துட்டு இருக்கிறதுனால, நான் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறதுனால மேபி எங்கேருந்தோ ஜுரம் வந்திருக்கு போல். செம்மையாக கோல்டாக இருக்குது. இப்படி குனிஞ்சாலே வந்து மூக்கில் சளி ஊற்றிட்டுருக்கு, அந்த மாதிரி ஃபீவராக இருக்குது. 2 டேஸாக ஜிம்முக்கு போவே இல்லை. அதனால வந்து மேபி ப்ரோக்ரஸ் இந்த வெயிட் லாஸ் வந்து கம்மி ஆகிருக்கலாம். ஆனால் வந்து இன்றைக்கி கில்ட்டியாக ஃபீல் ஆகிட்டு இருந்துச்சு. பட் லைட்டாக பெட்டராக இருக்குது. ஆனாலும் என்னால் போய் ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ண முடியுமா இல்லையான்னு சொல்லி தெரியல. பட் வந்து கில்ட்டியாக ஃபீல் ஆகுறதுனால நான் வந்து கிளம்பிட்டேன். ஐல் கீப் யூ அப்டேட்டட். இன்றைக்கி எப்படி போகுது இந்த சேலஞ்ச் அப்படின்னு சொல்லி நான் இன்னும் வெயிட்டும் செக் பண்ணலை. செக் பண்ணிவிட்டு அதை கூட வந்து ஐல் கீப் யூ அப்டேட்டட். பாய். நைட்டு 2:30 ஆகுது. இந்த பாருங்கள் வாட்சில் நைட்டு 2:30 ஆகுது. நான் இன்னும் வரைக்கும் தூங்கவே இல்லை. எனக்கு செம்ம ஜுரம். அதுதான் வந்து தண்ணி வச்சு சுடு தண்ணி வச்சு குடிச்சிட்ருக்கேன். இந்த டைமில் வந்து டயட் ஃபாலோ பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பசிக்குது, ஆனால் ஒரு மாதிரி இருக்குது. நிறைய ஃபைபர் கண்டென்ட் வர எடுத்துக்காமல் போயிருக்கேன் போல். கான்ஸ்டிபேஷன் ஆகிருக்கு. One eternity later. ஹலோ கைஸ், ஸோ இது வந்து நம்மளோட லாஸ்ட் டே ஆஃப் அவர் கீட்டோ சேலஞ்ச். இதுதான் வந்து த பிக் டே டு ரிவீல் த வெயிட். ஆஃப்டர் 7 டேஸ் வந்து எவ்வளோ வெயிட் குறைஞ்சிருக்கு ஃப்ரம் 75 kg இருந்து அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு லைவாக பார்க்கலாம். வாட்டி வதச்சி எடுத்துருச்சுங்க. லைக் உடம்பு முடியாமல் போய் பெட் மேலே படுத்துட்டேன். அது வந்து இந்த கீட்டோ டயட்னால அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். பிகாஸ் வந்து அது வந்து இந்த சீசன்னால எனக்கு வந்து கோல்டு வந்துருந்துச்சு. இன்னைக்கு வந்து நான் பெட்டராக ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். நேற்று நைட் அப்டேட் பார்த்துருப்பீங்க, இந்த மாதிரி ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருந்தது. பட் இன்னைக்கு ஸ்லைட்டாக பெட்டராக இருக்கு. ஸோ இப்போ வந்து அந்த பிக் மூமெண்ட் வந்து எவ்வளோ வெயிட் எனக்கு வந்து லாஸ் ஆயிருக்கு இந்த 1 வீக்ல, என்னோட டயட் ஒர்க் ஆச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நான் லைவ் அப்டேட் கொடுக்க போறேன். ஸோ அப்படியே பார்த்துட்டே வாங்க. வெயிட் மெஷின், இந்த வெயிட் மெஷினில் தான் வந்து இப்போ நம்ம லைவாக வெயிட் பார்க்க போகிறோம். நான் கேமராவை கீழே வச்சுறேன், ஸோ தட் வந்து கேமரா வெயிட்டை வரக்கூடாது. ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை. என்னோட வந்து வெயிட் மிஷின் அங்கே சைடில் தொங்கிட்டு இருக்கிறது வந்து என்னோட பேண்டோட இது, அது கண்டுக்காதீங்க. இப்போ வந்து வெயிட் மிஷினில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 71.8 kgs இருக்கு. ஆல்மோஸ்ட் 5 kgs வந்து பார்க்கவே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதனால என்ன தெரியுது அப்படின்னா வந்து நம்ம எந்த ஒரு முயற்சியுமே வந்து ஒரு டெடிக்கேஷனோட, ஒரு கன்விக்ஷனோட, ஒரு பிலீஃபோட பண்ணால் வந்து கண்டிப்பாக வந்து அது சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தது, இல்லைன்னு சொல்லலை. பட் வந்து வெயிட் ஸ்கேலில் உங்களோட வெயிட் கம்மியாகும் போது உங்களோட நிறைய ஓல்டு ட்ரெஸ்ஸஸ் வந்து உங்களுக்கு ஃபிட் ஆகும் போது வந்து
ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. நான் ஏன் அப்பப்போ மைக்கை பார்த்துட்டு இருக்கேன்னா, லாஸ்ட்டாக இதே மாதிரி ஒரு வீடியோ ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட வந்து ரெக்கார்ட் பண்ணேன். பட் வந்து மைக் ஆன் ஆயிருந்தில்ல. ஸோ அதனால தான் நான் செக் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ என்ன சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னா வந்து இந்த மாதிரி கீட்டோ சேலஞ்ச் ஸோ பண்ணலாமா வேணாமா, அதில் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கா இல்லையா, இந்த மாதிரி வெயிட் லாஸ் ஹெல்த்தியா இல்லையா அப்படின்றது வந்து ஒரு கொஷன் மார்க். ஸோ என்ன கேட்டிங்க அப்படின்னா வந்து அன்லெஸ் அண்ட் அன்டில் அது வந்து ரொம்ப நெசசரி, அதுக்கப்புறமா வந்து வித் அட்வைஸ் ஆஃப் அ டாக்டரோ இல்லைன்னா வந்து வித் அட்வைஸ் வித் ப்ராப்பர் கைடன்ஸ் இல்லை அப்படின்னா வந்து இந்த சேலஞ்ச் பண்ண வேணாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் நம்மளோட பாடியை வந்து ஒரு குளுக்கோஸ் ஸ்டேட்லேருந்து வந்து ஒரு ஃபேட் மெட்டபாலிசம் ஸ்டேட்டுக்கு வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது ஒரு ப்ராப்பர் கைடன்ஸில் தான் பண்ணணும். ஒரு யூடியூப்பை பார்த்துட்டு அவங்க இது சாப்பிட்டாங்க அதனால நான் இது சாப்பிட்ருவேன் அப்படின்னு சொல்லி சாப்பிட்றது கிடையாது. எது பண்ணுறதா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் அதை பற்றி நீங்களே உங்கள் பாடியை பற்றி ரிசர்ச் பண்ணுங்கள், அந்த டயட்டை பற்றி ரிசர்ச் பண்ணுங்கள், இது நம்மளுக்கு ஹெல்த்தியாக இருக்குமா இல்லையான்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து அதுக்குள்ளே இறங்குறது நல்லது. ஸோ அதே மாதிரி வந்து இன்கேஸ் வந்து ரொம்ப ஒபீஸாக இருக்காங்க, ஆல்மோஸ்ட் அபவ் வந்து 100 அந்த மாதிரி இருக்காங்க, வெயிட் லாஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னும் போது வந்து இப்போ புதுசாக டயட் வந்திருக்கு, ஓமேட் அப்படின்னு சொல்லி ஒரு டயட் வந்திருக்கு. ப்ளஸ் கீட்டோவும் ஃபாலோ பண்ணலாம் வித் ப்ராப்பர் கைடன்ஸ். இல்லை அப்படின்னா வந்து இப்போ நான் ஆரம்பிச்சது வந்து 75 kgலேருந்து ஆரம்பித்தேன், 75.5 நினைக்கிறேன். அந்த கேஜியில் இருக்கும்போது வந்து ஐ குட் ஹவ் வெண்ட் ஆன் வித் ஒரு ஹை ப்ரோட்டீன் டயட்டோ இல்லைனா வந்து லோ கேலரி டெஃபிசிட் டயட்டோ வந்து எடுத்து நான் வந்து ஒரு வீக்லி வந்து 1 kg லூஸ் பண்ணி ஹெல்த்தி வெயிட் லாஸ் பண்ணியிருந்திருக்கலாம். பட் நான் இந்த சேலஞ்சுக்காக பண்ண வித் ப்ராப்பர் கைடன்ஸ். நீங்களே பார்த்துருப்பீங்க, நான் யூரின் ஸ்ட்ரிப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி எல்லாமே வந்து ப்ராப்பராக தான் பண்ணியிருந்தேன். ஸோ என்னோட ஃபுட் கூட வந்து என் பாடிக்கு எது செட் ஆகும்னு சொல்லி இவ்வளோ வருஷம் நான் அனலைஸ் பண்ணது வந்து வச்சு நான் அதை பண்ணியிருந்தேன். ஸோ அந்த மாதிரி வந்து நீங்களும் வந்து வித் ப்ராப்பர் கைடன்ஸ் பண்ணலாம். பட் வந்து நான் ஃபார் ஒரு ஹெல்த்தி வெயிட் லாஸ் நான் இதை சஜஸ்ட் பண்ண மாட்டேன். பிகாஸ் இதை மெயின்டைன் பண்ணுறதும் அடுத்து வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். நான் இதை ஃபஸ்ட் டைம் பண்ணலை, நான் முன்னாடியுமே பண்ணியிருக்கேன் பிஃபோர் 2 years. அது எனக்கு சில ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் கொடுக்கவும் செஞ்சுது. ஸோ நான் ஜென்யூனாக வந்து ரிவ்யூ கொடுக்கணும் இல்லையா, அதனால. பட் இப்போ வந்து அது அந்த மிஸ்டேக்லேருந்து கற்றுக்கிட்டு நான் வந்து இப்போ புதுசாக வந்து ஆரம்பித்து இதெல்லாமே வந்து நான் இந்த வாட்டி ஒரு ப்ராப்பர் வேலை பண்ணேன். ஸோ இந்த மாதிரி நான் நெக்ஸ்ட் வந்து எந்த சேலஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து தயவு செஞ்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ தட் வந்து நான் சில பல எக்ஸைட்டிங் சேலஞ்சஸோட நீங்கள் கொடுக்குற சேலஞ்சஸோட நெக்ஸ்ட் வந்து இதே மாதிரி வந்து நிறைய யூடியூப் வீடியோஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணியிருக்கேன். ஸோ இதே மாதிரி சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ 5 kg வெயிட் லாஸ் ஆயிடுச்சு. நீங்களும் வந்து இந்த மாதிரி வந்து ஹாப்பியாக வந்து வெயிட் லாஸ் பண்ணிவிட்டு வீடியோ அப்லோட் பண்ணுங்க. ஓகே, ஸோ அன்டில் தென் இட்ஸ் டாடா பை பாய் ஃப்ரம் கார்த்திக்.